3 வெற்றிகரமான படைப்பை கொடுத்த பிறகு 4வது படைப்பினுடைய வேண்டிய மண்ணிலே தோண்டி பார்த்தால் கண்ணீரும் ரத்தமும் இன்னும் மூடிக்கொண்டிருக்கிற மண்ணிலே திருப்பெரும் வடிவத்தை காட்டிய நாள். அதுபோல இந்த திரைப்படத்தின் பெயரும் இந்த எதிர்பார்ப்புகளோடு இந்த மண்ணில ஒரு தயாரிப்பாளர் இல்ல. தேசிய தலைவருக்கு விளையாட்டுகளிலே மிக பிடித்த விளையாட்டு உதைபந்தாட்டம். ஏனென்றால் ஒரு ஆள் இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறார், உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஈழத்தமிழ் படைப்பொன்றுக்கு அதனுடைய துவக்க விழாவுக்கு இந்த மண்ணே சிவப்பாகி அவ்வளவு உறுதி போய் அதுக்கிடையே ஒரு கலையை பற்றி யோசிக்கிறது. இந்த படத்துக்கு பின்னால் எவ்வளவு பெரிய கனவு உழைப்பு. 24 இங்கே மின்சாரம் போல வந்திருக்கிற வைரமுத்துவை யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விருந்தினருடைய இருக்கிறோம். காலையில் நீங்கள் காணொலி பார்த்துருப்பீங்க. மிக முக்கியமான 8 பேர் இந்தியாவிலிருந்து வர்றாங்க. ஈழத்தமிழர்களுடைய படைப்பை கொண்டாடுறது 3 வெற்றிகரமான படைப்பை கொடுத்த பிறகு 4வது படைப்பினுடைய அந்த திரைப்படத்தினுடைய மிக முக்கியமான அறிமுக விழா பூசை என்றே சொல்லலாம். அது இன்றைய நாளில் நடைபெற போகிறது. மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு இந்த மண்ணில் ஒரு தயாரிப்பாளர் இல்லை, நல்ல படைப்புகள் இங்கே இருக்குமான்னு சொல்லி பார்த்தா 3வது படைப்பு இன்றைய நாளில் பிரான்ஸ்லேயும் சுவிஸ்லேயும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வழியில் 4வது படத்துக்குரிய பூசை இப்போதான் இன்றைக்கு ஆரம்பமாக போகிற அந்த காட்சிகளை தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க. போய் இந்த விருந்தினருடைய நடக்கக்கூடிய விஷயங்களை நான் பதிவு செய்கிறேன். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மில்லர் திரைப்படம் இன்றைய நாளில் அதனுடைய பூஜைகளோடு அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு மிகப்பெரிய வரிசையில் இந்த கூட்டம் ஒன்றே இங்கே இருக்கிறது. ஒரு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்ற அடிப்படையில் ஏராளமானவர்கள் இந்த அனுமதியை பெற்று இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுகிறார்கள். மிக நீண்ட கனவும் காத்திருப்பும் சேர்ந்து வந்திருக்கிறது. ஒரு வெற்றிகரமான 4வது படைப்புக்கான பூஜையாக இந்த நாள் அமைகிறது. இவ்வளவு பெரிய திரண்ட கூட்டத்தோடு ஒரு திரைப்படத்தினுடைய ஆரம்ப விழா நடப்பது என்பது எனக்கு தெரிஞ்ச முதல் வேளாறு. வேறு எங்கேயா தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் யூடியூப்பில் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோ செய்துட்டு பாருங்கள். அப்போ தான் இனி வரக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். 4வது திரைப்படமாக உருவாக்குகிற மில்லர் இந்த நாளிலே பூஜைகளோடு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுகிறது. இந்த பேருக்கும் இந்த மண்ணுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தமிழர்கள் உலகம் பரப்பவும் வாழ்ந்தாலும் கூட ஒவ்வொரு இடங்களிலும் தங்களை பலமாக ஆங்காங்கே நிறுவியிருக்கிறார்கள். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அழைத்து வரப்படுகிற உன்னதமான தருணம் இது. 2வது தடவை முதல் தடவை மொழித்திருக்காக அவர் வருகிறது வழக்கமான முதலமைச்சருடைய அழைப்பிலே இப்போது இந்த மண்ணினுடைய கலை பாரம்பரியத்தை கண்டுகளிக்கவும் எங்கள் கலைஞர்களை கொண்டாடுவதற்குமாக அவர்கள் அன்போடு இந்த இனிமையான தருணத்திலே வரவேற்றுக் கொள்கிறோம். நிறைய இடங்களில் தொடக்க விழான்றது ஒரு பூஜை சார்ந்தது தான். நம்பிக்கைகள், மதம் சார்ந்திருக்கக்கூடிய வழிபாடுகள், திரைப்படத்தினுடைய குழுவினர் இணைந்து இந்த பூஜை வழிபாட்டிலே பங்கு பெற்றுகிறார்கள். அதைத் தொடர்ந்து வாழ்த்துறைகள், கருத்துரைகள், வெவ்வேறுபட்டவர்களுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து அவர்களை இன்னும் ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போகிறது. தயாரிப்பாளர்கள் எல்லாமே இருந்திருக்கக்கூடிய ஒரு குழு 2 திரைப்படங்களை தயாரிப்பாளர்களை கொண்டிருக்கிறது. 2 படங்களை தாங்களாகவே செய்து தங்கள் நிறுவ வேண்டிய சூழல் என்பது ஈழத்தில் இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை சரியாக கனகச்சிதமாக பற்றி கொண்டு இன்று நாளிலே அதனுடைய வெற்றியினுடைய அடுத்த தளம் நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலே மகிழ்ச்சியும் வெற்றியும் கொடுத்திருக்கிறது. சைவ சமயம் சார்ந்து சிந்தித்தால் ஒன்று கந்த சஷ்டி விரதத்திலே 5ஆம் நாள் முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை திருப்பெரும் வடிவத்தை காட்டிய நாள். அதுபோல இந்த திரைப்படத்தின் பெயரும் ஈழத்தமிழர்களை எங்களுடைய விடுதலை போராட்டத்தை அந்த போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் என்பது சின்ன படியங்கள் இல்ல. அவங்க நினைத்தால் இந்த உலகத்தினுடைய தலைவிதியையே மாற்ற முடியும் என்று வல்லரசுகளுக்கு ஒரு பாடம் புகட்டிய ஆரம்ப கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒருவருடைய பெயர் இந்த பெயர். அப்படிப்பட்ட அற்புதமான தியாகங்களை தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக இந்த மண்ணிலே ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு வீர காவியம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த திரைப்படத்தினுடைய உருவாக்கம் என்பது ஈழத்தமிழ் சினிமா உலகிற்கு ஒரு படிக்கல்லாக அமைய வேண்டும்.
அதற்கு உரியவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று அங்கே கருதுகிறேன். உங்கள் எல்லோருடைய ஆதரவோடும் இது ஒரு பெரும் எழுச்சியாக, அதே போல எங்களுடைய தமிழ்நாட்டில் இருந்து இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய கவியரசு ஐயாவாக இருக்கலாம், ஏனைய இயக்குநர்களாக இருக்கலாம், நீங்கள் எல்லோரும் கொடுத்திருக்கின்ற ஆதரவு, கொடுக்க போகின்ற ஆதரவு நிச்சயமாக எங்களுடைய ஈழத்து இளைஞர்களாலும் சாதிக்க முடியும், உச்சங்களை தொட முடியும் என்ற ஒரு வரலாற்றை படைப்பதற்கு உந்து சக்தியாக அமையும். சிந்தையில் நிறைந்த செந்தமிழ் நிலவே, வந்தனை செய்து உமை வாழ்த்தினோம் அம்மா. அன்பும் அருளும் அறமும் நிறைந்து இன்புற இலங்கும் இனியவளே நீ வாழ்க. இன்புற இலங்கும் இனியவளே நீ வாழ்க. முத்திசையில் கடல் சார்ந்த முழுநிலவு பெண்ணே, எத்திசையில் நோக்கினும் வெளிமிகு கண்ணே, மக்களை மாற்றுப்ப சிங்கம் வேதியளே, நித்திரமாய் ஒளிர்கின்ற நிலமளத்தை வாழியவை ஆனமென் தமிழனங்கே காதியாய் கொண்டவளே, சோதின்றி மொழி காக்கமுனை நன்று நின்றவளே, நீரத்தின் விளை நிலவே விண்ணுயர்த்து கண்ணனே, நீரத்தின் திருமகளே திறம் கொள்கே இசையே. தாய்மையே தளிரே தன்னழில் மாதே, நோய்தில்லா உண்மையில் உன்னதமாய் திகழ்பவளே. தாய்மையே தளிரே தன்னழில் மாதே, நோய்தில்லா உண்மையில் உன்னதமாய் திகழ்பவளே. வாய்மை என்றும் தன்மை தரும் பலையாலே, தூய்மையுனை துலங்க வைக்கும் சுடரென நீ விடுவாயே. தூய்மையுனை துலங்க வைக்கும் சுடராக விழிப்பாயே. நீரியல் காதினர் நீதியில் நீ எழுந்த சீரிய விடுதலை கையில் துடிக்க புறப்பட்டாய், ஆரிய போதனை பாதறிய நீ தொடுத்த நீதியமையே எறிந்து வெற்றினாய் சூட்டினாய். காலத்தின் கோலத்தால் காவியமே உங்கள் நூலில் நீயது ஒழுங்கியதுமே அம்மா. கோலமயில் மாதரசே நீ கூவையிடச் சிரிப்பெண்ணே, கோலமயில் மாதரசே கூவையிடச் சிரிப்பெண்ணே, மாலையே உன்னழி மதனத்தில் வாட்டம் ஏனோ, மாலையே உன்னழி மதனத்தில் வாட்டம் ஏனோ, மதனத்தில் வாட்டம் ஏனோ.
ஐபிசி தமிழ் குழுமத்தினுடைய தலைவர், இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு காந்தையா பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எனக்கு நடனத்தை பார்த்துட்டு பிறகு சரியான டென்ஷன் எனக்கு கையாளலாம் கவர்கிறேன். என் இனத்தினுடைய விடிவுக்காக தங்களுடைய இளைஞர்களை ஈகம் செய்தோரை மனதில் நிறுத்தி ஈழத்தமிழ் படைப்பொன்றுக்கு அதனுடைய துவக்க விழாவுக்கு இந்த ஒரு பிரமாண்டமான மக்கள் கூட்டத்தை பார்ப்பது இதுவே முதல் தடவை. எனது மண் பெருமை கொடுக்கிறது. பெண்களுடைய சினிமாவை ஆரம்பிப்பதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கிறது. அந்த ஆரம்ப நாளிலே ஏராளமான மக்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுடைய படைப்புகளையும் அங்கீகரிக்க வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்தியாவிலே இருந்து ஏராளமான வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே அவர்களுடைய பணிகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தென்னிந்திய கலைத்துறை சார்ந்த அனைவருக்கும் முதல்ல உங்கள் மக்களாகிய உங்கள் சார்பாக ஒரு நிச்சயமாக இந்த ஆரம்ப விழா ஒரு அமக்கலமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தித்ததன் நோக்கம் இந்த படம் அந்த தூரத்துக்கு ஈழத்தமிழ் சினிமாவிலே பேசப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருக்கக்கூடிய தம்பி ராஜ் அவர் ஏற்கனவே 3 படங்களை முடித்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படத்திலும் பார்த்தீங்கன்னு சொல்லினால் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும். முதலாவது படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாரோ அந்த தவறுகளை திருத்தி அடுத்த படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாரோ அப்படியே வளர்ந்து கடைசியாக அந்த படத்திலே அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய படமாக அமைந்திருந்தது. நிச்சயமாக இந்த மீளர் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சினிமா கரியரிலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது மாற்றுக்கிறது. அதே போன்ற இசையமைப்பாளர் இங்கே ஈழத்திலே ஏராளமான இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒரு பெரிய பிம்பம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் இந்த மில்லர் படத்தினூடாக மதீசனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, நிச்சயமாக பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று இந்த படத்தில் நடிக்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், தொழில்நுட்ப வித்தகர்கள், உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அவருடைய 4வது படம் பிளாக்போர்ட் இன்டர்நேஷனலுடைய 4வது படம். பிளாக்போர்ட் இன்டர்நேஷனலை பொறுத்தவரையில் 3 படைப்புகளும் மிக வெற்றிகரமான படைப்புகளாக இன்றும் சுவிஸிலும் பிரான்சிலும் திரையிடலுக்காக திரையிடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமிக்க அந்த குடும்பத்தினுடைய இயக்குனர் திரு ராஜ் சிவராஜன் உங்களை இந்த வேளையில் உரைக்காக அனுப்பியிருக்கிறேன். நான் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக்கொள்கிறேன். வெகு சீக்கிரம் நீங்கள் எங்கள் படைப்புகள் மூலமாக எங்களை அறிந்து கொள்வதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. அதுக்கு நான் மட்டுமில்லை, என்னோட நிறைய பேர் இந்த மாதிரி இந்த துறைக்காக வைத்து நிறைய பேர் இதில் வந்திருக்கிறாங்க. ஸோ அவர்கள் எல்லாரும் தங்கள் படைப்பு மூலமாக உங்களுக்கு எங்கள் கலையை அறிமுகப்படுத்துவார்கள். இப்போது நீங்கள் விருந்தினராக வந்தீர்கள். இன்னொரு வேளையில் எங்கள் படங்களில் நடிப்பதற்கு ஆதரவுடன் வருவீர்கள் என்று நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அத்துடன் இந்த மில்லத்தினை படம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐபிசி காந்தையா பாஸ்கர் என்ன ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த படத்தை எங்களுக்கு தொடங்கி விட்டுருக்கிறார். இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எனக்கு மட்டும் இல்லை, இங்க இந்த மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பு. இந்த படம் மாதிரி நிறைய படங்கள் தொடர்ந்து வரணும். அது சக்சஸ் ஆகும் போதுதான் இது ஒரு இண்டஸ்ட்ரி வரும். ஸோ அந்த பொறுப்போட இந்த படத்தை நான் இயக்கி அந்த பேருக்கு மில்லர் என்ற பேருக்கு கலங்கம் இல்லாமல் இந்த திரைப்படத்தை உங்களுக்கு தருவேன் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த படத்துல இயக்குனர் சிவராஜ், ராஜ் சிவராஜ், அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முதல் இந்த படத்துல இன்னும் ஒரு
முக்கியமான ஒரு அறிமுகம் வந்து காத்திருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய ஹீரோஸை வந்து தேடி இருந்தாங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஆக்டர்ஸ் தாண்டி ஒரு ஹீரோ தேவைப்பட்டது இந்த படத்தின் கதையை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக. அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ஆடிஷன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தனால நாங்கள் ஒரு ஃபுட்பாலராக இருக்கணும், ஃபுட்பால் லாபகமாக விளையாடக்கூடிய ஆளாக இருக்கணும்னு தேடி இருந்தாங்க. ஃபுட்பால் விளையாடுறவர்கள் நடிக்க வருகிறாங்க, இல்லை நடிக்க வராங்க, ஃபுட்பால் பழகி இப்போ நாங்கள் படத்தை எடுக்கின்ற பிரச்சனைகள் இருந்தது. இப்போ ரெண்டும் சேர்ந்த போல நாங்கள் நீண்ட தேடல் வரைக்கும் எங்களை தயாரிப்பாளர் ஒரு ஐடியா சொன்னார். நாங்கள் தேடி கலைச்சு போன கட்டத்தில் சொன்னார், மனுஷன் ஒரு ஆள் இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறார், உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நாங்கள் சொன்னோம் ஓகே, இங்கே எங்களுடைய சூழலுக்கு செட் ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாட்டிக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி இல்லை அவர் செட் ஆகல. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன்னு சொன்னேன். எங்களுக்கு தெரியும், எனக்கு உண்மையாக தெரியாது, ரீகனை கேட்குறேன்னு சொன்னார். எனக்கு அவர்கிட்ட மகன் பேர் ரீகனுக்கு தெரியாது. எனவே இந்த மில்லர் திரைப்படத்தின் மில்லரை நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்துகிறோம். சரி, இந்த திரைப்பட குழுவின மெதுமெதுவாக நினைக்கிறாங்க. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபர் எங்களுடைய டாக்டிக் டோஸ் தீபன் திரைப்படங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் திரு AK கமல் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். கமல்நாதன், சரி நீங்க மேடைக்கலாம். இவர் தான் எங்களுடைய மில்லர். நிச்சயமா ரீகன் வந்து ரீகனாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ரீகனாகவே வருவார், ப்ரொடியூசர் பிள்ளையா இருக்க மாட்டார் என்பதை அவரும் சொல்லியிருந்தார். அவருக்கு அதான் விருப்பம். எனவே ரீகனுக்கு ஒரு முறை கையெழுத்துங்க. நான் இந்த சூழ்நிலை வந்து எங்களுடைய படப்பிடிப்புகளில் பங்கு பெற்ற போறேன். அடுத்த இந்த படத்தின் எடிட்டர் எங்களுடைய எல்லா படைப்புகள்லையுமே அமைதியாக வந்து வேலை பார்க்கக்கூடிய எடிட்டர். பொதுவாக எடிட்டர்ஸுக்கு வந்து பெரிய இதுகள் தெரியாது, எடிட்டர்ஸ் கொண்டாட மாட்டாங்க. ஆனால் ஒரு படம் வந்து எடிட்டர் இல்லாம மிகச்சிறப்பாக வராது. அருண் யோகதாசன் எங்களுடைய எடிட்டர். அடுத்தது வந்து எங்களுடைய கலை இயக்குனர். இது வந்து அவருக்கு முதலாவது படம். கோவிதன் அண்ணா, ஆர்ட் டைரக்டர் கோவிதன். அடுத்தது இந்த படத்தில் ஒரு முக்கிய வேடம் தாங்கி அதே நேரத்தில் அசோசியேட் டைரக்டராகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய திருஞானம் தர்மலிங்கம் அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்ரீநிஜன். அதே நேரத்தில் இந்த படத்தில் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஈடுபடக்கூடிய டேரியன். காஸ்டியூம் டிசைனர் சிந்து. சிந்து காஸ்டியூம் டிசைனராக ஒரு பொது அவதாரம் இருக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்தது வந்து ஒரு முக்கியமான நடிகர். ஆனால் அவர் நடிப்பு மட்டும் இல்லை, அவர் ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டராக இருக்கிறார். உங்கள் எல்லாருமே அன்புக்குரிய பில்ராஜ். அடுத்த இந்த படத்தினுடைய ஜஃபர், சாரி கஃபர், எங்களுக்கு ஒழுங்காக ஜெவுட் தர்மேந்திர அண்ணா. அசிஸ்டன்ட் டைரக்டர் வில்லா சிவநாதன். அடுத்தது மிக முக்கியமான ஒரு அறிமுகம். எனக்கு வந்து நீண்ட காலமா இவரோட பணியாற்றணும். இந்த படத்தை இசையமைப்பாளர் நான் தான். சரி, இதை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த படத்துல நீண்ட காலமா ஒருத்தரோட பணிபுரியணும்னு நீண்ட காலமா ஆசை. பொத்துவில் லட்சுமி அண்ணா, அவர் நாங்கள் பாடலாசிரியரா இங்க எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கக்கூடிய படத்துக்கு இது மாதிரிதான் முதலாவது படமாக இருக்கு. அஸ்வின் அவர்கள் ஐயோசாமி எனக்கு வேணாமல் எல்லாருக்குமே அது அவருக்கு ஒரு அறிமுகம். அதை தாண்டி ஒரு அறிமுகம் எல்லாரும் நிறைய தென்னிந்திய திரைப்படங்களை பாடல் எழுதியிருக்கிறார். அது படத்தினுடைய நடிகர்கள் எல்லாருடைய வந்தீங்கன்னா நான்
அறிமுகப்படுத்திருக்கோம். ஒன்று ஒன்றா சொன்னால் கொஞ்சம் நேரம் தாமதமாகும். சிங்கர் மிதுனா அப்படி எல்லாரும் வந்தீங்கன்னு சொன்ன குயின் டெக் போட்டு எல்லாரும் வந்தீங்கன்னா அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. And then Clinton, Christopher, Lakshman, Manoj, சரி எல்லாருக்கும் இதுதான் முக்கியமான அறிமுகப்படுத்தணும். இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் கருணா. ஆமா ரத்தம் சிந்தி கண்ணுக்கான வரைக்கும் ரத்தம் சிந்தும் ஒரு இடத்துல. அது டெல்லி தான். மண்ணே சிவப்பாய். அது மாதிரி இந்த மண்ணே சிவப்பாயி அவ்வளவு புழுதி போய் அதுக்கிடையே நீங்க ஒரு கலையை பற்றி யோசிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்பா செஞ்ச விஷயம், அண்ணன் செஞ்ச விஷயம், தங்கச்சி செஞ்ச விஷயம், இப்படியே இருக்கணும். அதுலேயே ஒரு கதையை யோசிக்கணும், அதே ஒரு படம் எடுக்கணும், அதே ஒரு நாடகம் எடுக்கணும், அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தலைமையிடத்தினுடைய பீடாதிபதி திரு ரகுராம் அவர்கள் தர்மலிங்க அவர்களால் கௌரவிக்கப்பட்டார். உண்மையில் இந்த திரைப்படத்திலே இந்த திரைப்படம் பேசுகின்ற படமாக உதயமந்தாட்டம் அமைகிறது. தேசிய தலைவருக்கு விளையாட்டுகளிலே மிக பிடித்த விளையாட்டு உதைப்பந்தாட்டம். ஏனென்றால் அந்த உதைப்பந்தாட்டத்தில் தான் எப்போதும் வீரர்கள் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்படியான ஒரு கதைக்களத்தை தெரிவு செய்து இன்றைக்கு இந்த திரைப்படம் தன்னுடைய தொடக்க விழாவை காண்கிறது. இந்த திரைப்படத்தை தயாரித்து இந்த ஈழ சினிமா நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த வளர்ச்சி போக்கிலே அதற்கு வலுவூட்டுவதற்கு தன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிற அந்த பாஸ்கரன் அவர்களுக்கு எங்களது நன்றிகள். இவ்வாறான ஒரு விழா நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ஈழ சினிமாவினுடைய தொடக்க விழாக்களிலே மிகச் சிறப்பாகவும் செழுமையாகவும் மாறுபட்ட வலுவான வீட்டுடும்பு மிக்க கதைகள் இங்கிருந்து உருவாகும். அதற்கு நாங்கள் வாய்ப்பை தர இந்த சந்தர்ப்பம் ஒரு வழியை தரட்டும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் இந்த திரைப்படத்தை உருவாக்குகின்ற ராஜ் சிவராஜ் தன்னை ஒரு நல்ல ஒரு இயக்குநராக நிரூபித்திருப்பவர். கடந்த தீபந்தம் திரைப்படத்தில் கூட நான் அவருக்கு அந்த பாராட்டை தெரிவித்திருந்தேன். அற்புதமான திரைக்கதையை அவர் தந்திருந்தார். நல்ல திரைக்கதை அமையும் போது அது நிச்சயம் நல்ல திரைப்படமாக உருவாகும். அந்த வகையில் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ராஜ் சிவராஜ் இதற்கொண்டு பூவன் மதீசன் இசையமைப்போடு இங்கு இந்த மேடைகளில் அத்துணை இளம் கலைஞர்களும் தங்களுடைய அடுத்த கட்ட நிரூபிப்பை இந்த திரைப்படம் மூலம் செய்வார்கள். அதற்கு அவர்களுக்கு என்னுடைய முன்னோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் இன்னும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. நான் இங்கு வருகை தருவதற்கு முதல் இந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர்கள் யார் என்று அண்ணன் கேட்டிருந்தார். நான் சொன்னேன், எங்களுடைய திரைப்பட தயாரிப்பிலே நடிப்பவர்களை விட அதை உருவாக்குவவர்களுக்கு முக்கியத்துவம் அதிகம். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரியும், பாஸ்கரன் அவர்களுடைய மகன் இன்றைக்கு இந்த திரைப்படத்தின் நாயகனாக ரீகன் உருவாகிறார். வாழ்த்துக்கள் ரீகன். நீங்கள் தொடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிரவேசம் உங்களை இன்னும் இன்னும் உயர் நிலைகளுக்கு இட்டுச் செல்ல வேண்டும். அப்பா தொட்டதெல்லாம் தொடங்க செய்பவர். அதே போல நீங்கள் தொடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிரவேசம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்று நம்புகின்றோம். வாழ்த்துக்கள் ரீகன். இந்த திரைப்படம் எங்களுக்குரிய திரைப்பட வரிசையிலே ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை தர வேண்டும். இங்கு மாத்திரமல்ல, தமிழகத்திலும் இந்த திரைப்படம் கொண்டு செல்லப்பட வேண்டும். உலகின் முக்கிய நகரங்களில் இந்த திரைப்படம் திரையிடப்பட வேண்டும். ஈழ சினிமா வளர வேண்டும். இப்ப இவ்வளவு பேர் இந்த படம் பூஜைக்காக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் வந்து எனக்காக இல்லை, டைரக்டர் சிவராஜுக்காகவும், மியூசிக்கல் டைரக்டர் பூவன் மதீசன், வேற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்ரில்லா, வேற சீனியர் காரணம்.
எல்லாத்துக்கும் வரும்போது தெரியவில்லை இந்த படத்துக்கு பின்னால் எவ்வளவு பெரிய கனவு உழைப்பு இருக்குது. இங்க வந்த போதுதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு தூங்காத நாட்கள், எவ்வளவு பெரிய பேஷனோடையும் இந்த கதைக்கான ஒரு லவ்வோடையும் உருவாக்கின படம் இது. இப்ப சிம்பிளா சொல்லுவாங்கன்னா நான் கஷ்டத்தோட தான் வந்ததில்லை, ஆனா கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. சின்னதுல இருந்தே எங்க அப்பா என்ன எப்படி வந்தாருன்னா தமிழ் பண்பாடு, அந்த தமிழ் பண்பாடு நிறுவனத்துக்கு எங்களால முடிஞ்சா உதவி செய்யுது அப்படி வந்தார். இப்ப ஷெஃப்னால அவர் உதவி செஞ்ச எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவரை கடவுளாக பார்க்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்த்து வளர்ந்துருக்கல ஒரு அப்பா ஒரு ஹீரோவா இருக்க மாட்டேன், ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்க. என்ன நான் சொல்றேன்னா உண்மைதான். இப்ப அத மாதிரி எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு லைஃப்ல. அது கடவுள் தன்னை புண்ணியமா நான் பார்க்கணும். இப்ப ஈஸியா சொல்லலாம், இவன் பாஸ்கர் கண்டியோட மகன் ப்ரொடியூசரோட மகன் படம் வந்துருக்குது. அந்த ஐடியாவை தான் நான் வந்தேன். ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருந்துச்சு, ஒரு பயமா இருந்துச்சு. நான் இங்க வரைக்கல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வேற யாரும் கொடுக்கிட்டேனா, இந்த படம் நான் பண்ணணுமா அப்படிதான் வந்தேன். ஆனா டைரக்டர் சிவராஜன் ஒரு அண்ணாவா எனக்கு என்ன சொன்னா, நான் முன்ன சூஸ் பண்ணிருக்கேன். நீ டைரக்டரோட மகனால நான் சூஸ் பண்ணல, உனக்கு இருக்கிற திறமை அதனாலதான் உங்களுக்கு சூஸ் பண்ணிருக்கேன். அந்த வார்த்தை எனக்கு எவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருந்ததுன்னு உண்மையிலே உங்களுக்கு புரியாதுன்னா நான் படத்துல காட்டுறேன். பாடலாசிரியராக, கவிஞராக, நாவலாசிரியராக இன்று வடக்கிலே அதிகமான இடங்களில் மின்வெட்டு நாளிலே இங்கே மின்சாரம் போல வந்திருக்கிற வைரமுத்துவை நாங்கள் வரவேற்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பாடல்கள், 40 ஆண்டுகளுக்கு மேலான திரைப்பயணம், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சாகித்ய அகாடமியுடைய விருதுகள் என்று சொல்லி தமிழே பெருமை கொள்கிற பல தளங்களை தனக்காய் மாற்றி கொடுத்து ஒப்பற்ற பேராளவை கவிப்பேரரசு வைரமுத்துவை இந்த அவை இப்போது கொண்டாடி மகிழ்கிறது. நான் பாஸ்கரன் கந்தையா அவர்களை பாராட்டுகிறேன். இந்த சொற்களை நான் எண்ணியே சொல்கிறேன். பாஸ்கரன் கந்தையாவை பாராட்டுகிறேன் என்றால் மில்லர் என்ற திரைப்படத்தை கொண்டாட போகிறானே அதற்காக அல்ல. இன்றைக்கு ஓர் 560 பேர்களை இந்த ஒரே போரையின் கீழ் கொண்டு குவித்திருக்கிறாரே அதற்காக அல்ல. இத்தனை அறிவார்ந்த பெருமக்களை அறிமுகம் செய்து கொள்ளும் வாய்ப்புக்காக அல்ல. நான் அவரை பாராட்டுவதெல்லாம் எந்த மண்ணுக்கு சென்றாலும் சொந்த மண்ணை மறவாத உங்களுடைய தாய்மண்ணின் பற்றுக்காக, அந்த அன்புக்காக ஈழ மண்ணை, தாய் மண்ணை, ஈழத் தமிழர்களை, உறவுகளை மறந்து விடாமல் நான் பெற்ற இன்பம் பெருக என் தாயகம் என்று உணர்வோடு இந்த மண்ணுக்கே எத்தனையோ நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்காக உங்கள் முதலீடுகளை 2 வழியாக செய்கிறீர்கள். ஒன்று கடனியிலே முதலீடு செய்தீர்கள், இன்னொன்று கலையிலே முதலீடு செய்திருக்கிறீர்கள். இந்த 2 முதலீடும் பல்கி பெருக வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். நண்பர்களே, இந்த மண்ணிலே, யாழ்ப்பாணம் என்ற திருமண்ணிலே, அள்ளி தின்ன வேண்டிய மண்ணிலே தோண்டி பார்த்தால் கண்ணீரும் ரத்தமும் இன்னும் மூடிக்கொண்டிருக்கிற மண்ணிலே, இன்னும் கொஞ்சம் ஆழம் தோண்டி பார்த்தால் எங்கள் மூதாதையரின் எலும்புக்கூடுகள் கிடக்கிற மண்ணிலே, காற்றை கேட்டால் தியாகங்கள் பேசுகிற மண்ணிலே, பனைமரங்களை கேட்டால் எங்கள் உயிர் தியாகங்களை உச்சரித்து பேசுகிற பனைமரங்கள் வாழுகிற மண்ணிலே நின்று கொண்டு பேசுகிறேன். மில்லருக்கு என் வாழ்த்துக்கள். பாஸ்கரன் கந்தையா அவர்களே, நீங்கள் ரொம்ப தெளிவான ஆளு.
ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுகிறவர். அதில் ஆற்றுல போட்டாலுமே கூட ஏன் அளந்து போடுவீங்கன்னா, ஆற்றில் நீர் ஓடும் போது போட மாட்டீர்கள். ஆற்று தண்ணீர் வற்றி போய் வண்டல் மண் சேர்ந்தால்தான் ஆற்றில் விதைப்பீர்கள். எனக்கு தெரியும், ஆற்றுல போட்டா ஆறு அடிச்சுட்டு போயிடும். ஆறு வத்தி போச்சு, வண்டல் மண் கிடைக்கிறது. இந்த இடத்துல ஒரு 3 மூட்டை நெல்ல விதை அப்படின்னு விதைக்கக்கூடிய ஆளு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் குடும்பம் வாழ்க. ஈழத்து தமிழ் மக்களே, நான் 2ஆம் முறையாக நான் யாழ்ப்பாணம் வருகிறேன். யாழ்ப்பாணம் வருகிறேன் என்று சொன்னவுடன் என் நாடி நரம்புகள் மெல்ல சிலிர்க்க தொடங்கும். என் மனசுக்குள் ஒரு பரவசமும் கண்ணீரும் பரவும். என் விரல்கள் மென்மையாக நடுங்கும். என் பாதங்கள் மெல்ல பரவசப்படும். இந்த மண்ணில் இறங்குகிற போதும், இந்த காற்றை சுவாசிக்கிற போதும் இது வரலாற்று மண் என்று தெரியும். உண்மையை சொல்லுகிறேன். தோண்டுகிறார்கள், தோண்டுகிறார்கள். எங்கள் ஊரில் கீழடியை தோண்டுகிறார்கள். சில எச்சங்கள் கிடைக்கின்றன. எங்கள் ஊரில் ஆதிச்சநல்லூரை தோண்டுகிறார்கள். சில எச்சங்கள் கிடைக்கின்றன. இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த யாழ்ப்பாணம் மண்ணை தோண்டினால் ஒட்டுமொத்த தமிழரின் வீரமே கண்டெடுக்கப்படும். தமிழரின் தியாகம் கண்டெடுக்கப்படும். அதற்கு இந்த மண்ணே காட்சி. வாழ்க தமிழர்கள், வெறுக ஈழம், வாழ்க கலை என்று வாழ்க்கை விளைவர்கள். நன்றி, வணக்கம்.